ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீன்ஸ் வச்சு ஒரு பருப்பு உசிலி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் துவரம் பருப்பு வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1 ஹவர் கிட்டக்க ஊற வச்சுருங்க. இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட ஒரு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நான் சுத்தமாக எடுத்துட்டேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக கூட ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் மாதிரி விடலாம். நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்துலேயே வைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம வந்து நமக்கு தண்ணி எதுவும் விடாமல் கெட்டியாக அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே நீங்கள் வந்துட்டு நல்லா பொடியாக்கிக்கோங்க. நல்லா அதை உதுத்து விட்டுருக்கோங்க கையாலேயே. அப்படி உங்களுக்கு உதுத்து விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா நல்லா பொடி மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் பீன்ஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து கழுவி வச்ச அந்த பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த பொடியாக்கி வச்ச அந்த பருப்பை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு இல்லை அடிக்கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் அடி பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இப்போ பீன்ஸ் பருப்பு உசிலி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.